ஹாய் காய்ஸ், நான் தான் வரீங்கன்னு பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காஜாங்குளம் ஜல்லிக்கட்டுக்கு தான் காய்ஸ் போகிறோம். நம்ம மாட்டுக்கு மாலை ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதை வாங்குறதுக்காண்டி தான் நம்ம மார்க்கெட்டு வந்திருக்கோம் காய்ஸ். நம்ம ஆர்டர் வந்து மாலை முன்னாடியே ஃபோன் அடித்து சொல்லிட்டோம் காய்ஸ். அண்ணனும் போனோன்னே கட்டி கொடுத்தாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். மார்க்கெட்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் டிவிஎஸ் டோல்கேட்டு போகிறதுக்கு நாங்கள் பஞ்சப்பூர் போயிட்டோம் காய்ஸ். மாற்றி அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி திரும்ப டிவிஎஸ் டோல்கேட்டு போயிட்டுருக்கோம் காய்ஸ். சரி, மாட்டுக்கிட்ட போய் பாப்பான்ட்டு போய் பார்த்தா இங்கே தள்ளுவாடி போட்டு கிடக்குது காய்ஸ். ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. எல்லா ஊர்லேயும் தள்ளுவாடியை போட்டு மாடெலாம் ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க. மாட்டை போட்டு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலேருந்தே தள்ளுவாடி போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு காய்ஸ். நாங்கள் போனோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு காய்ஸ். இதை பார்த்தோன்னே தள்ளுவாடி போட்டு மாடு ரொம்ப சிரமப்பட்டு மாடு அடைக்க முடியாமல் கூட போயிடுது காய்ஸ். முடிஞ்சால் அடைப்போம், இல்லைனா அடைக்க வேண்டாம்னு நாங்களும் உட்காந்துருந்தோம் காய்ஸ். ஏன் மாட்டை போட்டு ரொம்ப சிரமப்படுத்தோன்ட்டு நாங்களும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கும்பல் குறைஞ்சோன்னே ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தோம் கைஸ். இருக்க குறைன்னு பார்த்தா இருக்க தான் கைஸ் மாடு ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கு. ஜல்லிக்கட்டு பிடிக்கும்னா நம்ம ஐடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜல்லிக்கட்டு விளாக் நம்ம ஐடியில் வரும். இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கொண்டு போய் மாடு அடைச்சோம்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ்.